கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கிய 41 பேர் உயிரிழந்த நிலையில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவர் கிஷோர் மக்வானா சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். கூடுதல் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன். ஏற்கனவே என்டிஏ கூட்டணி எம்பிக்கள் அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டாங்க. தற்போது தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவர் கிஷோர் மக்வானா தற்போது நேரில் அந்த இடத்தில் ஆய்வு செய்து வருகிறார். இவர் உயிரிழந்தவர்களுடைய இல்லங்களுக்கும் சென்று ஏதாவது ஆறுதல் சொல்ல வாய்ப்பு இருக்கிறதா? அங்கே அவர்களிடம் விசாரணை செய்ய வாய்ப்பு இருக்கிறதா? அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. தாவேகா தலைவர் விஜயனுடைய கரூர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தள்ளுமுள்ளுல சிக்கி 41 பேர் பரிதாபகரமாக உயிரிழந்திருந்தாங்க. இந்த துயர சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலம் ஆகியிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தற்போது தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய கிஷோர் மக்வானா விபத்து நடைபெற்ற இந்த வேலுச்சாமிபுரம் பகுதியில நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக உடன் கரூர் மாவட்ட ஆட்சியர், கரூர் மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் தற்போது இந்த கரூர் துயர சம்பவம் குறித்து உயிரிழப்பு எப்படி ஏற்பட்டது, இங்கே கூடியிருந்த மக்கள் எவ்வாறாக தள்ளுமுள்ளில் சிக்கினார்கள் என்பது தொடர்பான விவரங்களை எல்லாம் தற்போது விலக்கி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இதே வேலுசாமிபுரத்துல அருகில் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்புல குரு விஷ்ணு என்ற ஒரு சிறார் இந்த சம்பவத்துல உயிரிழந்த ஒரு சூழல்ல அவரது வீட்டிற்கு நேரில் சென்று இந்த கிஷோர் மக்வானா தொடர்ந்து நேரில் ஆறுதல் கொடுப்பதையும், அதே போல இந்த விபத்துல அவர்களது மகன் எவ்வாறாக சிக்கினான் என்பது தொடர்பான விவரங்களையும் கேட்டறிந்து வருகிறார். குறிப்பாக ஒரு வாரத்திற்கு மேலாகிறது வேலுச்சாமிபுரத்துல தொடர்ந்து பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வராங்க. குறிப்பாக உயர்நீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழுவில் இருக்கக்கூடிய வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரா கார்க் தலைமையில எஸ்பிக்கள் ஷியாமலா தேவி, நாமக்கல் எஸ்பி விமலா ஆகியோரும் இன்றைய தினம் வருகை தந்து அந்த உயர்நீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழுவை சேர்ந்த அதிகாரிகள் இன்றைய தினம் இங்கே ஆய்வு மேற்கொள்வதற்கு வருகை தர இருக்கிறார்கள். தொடர்ந்து கரூர் காவல் கண்காணிப்பாளர்களிடமிருந்து கூடுதல் தகவல்களை பெற்று அறிக்கையை தயார் செய்யக்கூடிய பணிகளும் இன்று முதல் அவர்கள் ஈடுபடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த வேலுச்சாமிபுரத்துல தொடர்ந்து பல்வேறு துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் நேரில் வருகை தந்து தங்களுடைய ஆய்வுகளை மேற்கொண்டு வராங்க. தொடர்ந்து இதற்கான விரிவான அறிக்கையை தயார் செய்யக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவர் கிஷோர் மக்வானாவை பொறுத்தமட்டில் இந்த விபத்து குறித்து விரிவான அறிக்கையை தயார் செய்து மத்திய அரசுக்கும் சமர்ப்பிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. நன்றி தாயுமானவன் உங்களுடைய தகவல்களுக்கு. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.